நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்படியே விஜய் வந்து சுறா படத்துல இப்படி பறந்து வருவாருங்க பாருங்க. பறந்து வந்து ஒரு 10 பேர அடிப்பாரு பாருங்க. அப்படியே செம்ம இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். ஓ! நம்ம இந்த மாரி மாறணும் அப்படின்னு நினைக்குவோம் இல்லையா? அந்த மாரி இன்ஸ்பிரேஷன பத்தி இந்த வீடியோல நான் சொல்ல போறதில்ல. நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்பயுமே மோட்டிவேட்டடா இருக்க முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்மளுக்குன்னு ஒருத்தங்க வந்து இன்ஸ்பிரேஷனலா இருப்பாங்க இல்லையா? ஓகே. இவங்கள மாரி தான்டா இருக்கணும். இவங்க சொல்றத தான்டா கேட்கணும் அப்படின்ட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாரி என்னோட ட்ரூவான ஒரு 4 to 5 இன்ஸ்பிரேஷன இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஆக்சுவலா எனக்கு பார்த்தா மத்தவங்களோட மைண்ட் செட், மத்தவங்களோட திங்கிங் எடுத்துட்டு வந்து நம்மளோட மைண்ட்ல போட்டு நம்மளோட லைஃப் அந்த மாரி வாழணும் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நான் யாருமே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க மாட்டேன். பட் இப்போ நான் சொல்ல போகிறவங்கலாம் எனக்கு ட்ரூவான இன்ஸ்பிரேஷன். இவங்க சொல்கிறது வந்து ரியாலிட்டி. இவங்க இதை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க. இவங்க இதுதான் ஃபேஸ் பண்ணாங்க. இவங்க வந்து ஸோ ஃபண்டமெண்டலாக பேசுவாங்க. இந்த மாதிரி எனக்கு தோணுனா ஒரு 4 to 5 பீப்பிள தான் எனக்கு ட்ரூவான இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஏதாச்சும் டவுட் வருது, நான் எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகிட்டேன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு போய் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஆங்கிள்லேருந்து நிறைய பேரை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன் இல்லையா? அவங்கள தான் ரிவீல் பண்ண போகிறேன். பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவோட மோட்டிவேஷன் என்னன்னா, என்னோட மோட்டிவேஷன் யாரு, என்னோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு சொல்ல போகிறேன். வீடியோவோட மோட்டிவேஷன் வேற லெவல் இருக்குல்ல? அப்போ வீடியோ வேற லெவல் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னோட மோட்டிவேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரான பர்சன்ஸ். எனக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் அவங்கலாம் எனக்கு. இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு கிளிம்ஸ் தரேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தா அவர் ஒரு டைரக்டர், ஒரு மூவியோட ஹீரோ. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு ஃபிலாசபர். இன்னொருத்தர் பார்த்தா வேர்ல்ட்லேயே ஒரு ரிச்சஸ்டான மேன். இன்னொருத்தர் பார்த்தா ஒரு புக்கோட ஆத்தர். இன்னொருத்தர் பார்த்தா என்னோட டீச்சர். இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்பிரேஷன் லைனில் அடுக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரா உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருவீங்க நீங்கள் கேட்டுட்டு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து பராசக்தி ஹீரோடா அப்படின்னு நான் சொல்ல வரல. இவர் வந்து என்னோட எம்எஸ்சி டிகிரி படிக்கும் போது வந்து என்னோட பக்காவான இன்ஸ்பிரேஷன். எப்பயுமே அவரை தூக்கி என்னோட மைண்டில் போட்டுப்பேன். நான் ஏதாச்சும் திங்க் பண்ணேன்னா, ஓகே இவர் இந்த மாதிரி தானே செஞ்சாரு, நாமளும் அது தானே செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே என்னோட மைண்டில் எப்பயுமே அவர் வந்து ஸ்பார்க் ஆகிட்டே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை. எல்லாருமே வந்து லவ் டுடே மூவி பார்த்துருப்பீங்க. அதோட டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் அதோட ஹீரோ நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். எஸ், என்னோட ட்ரூவான இன்ஸ்பிரேஷன் அவர் தான். எப்பயுமே அவர் வந்து என்னோட மைண்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுருவேன். என்னோட எம்எஸ்சி டிகிரி படிக்கும் போது இருந்து. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியாது. பட் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம், அவரோட ஒரு சில இன்டர்வியூஸை பார்த்ததுக்கப்புறம் இவர் மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இவர் மாதிரி தான் பண்ண போகிறோம். இவர் வந்து ஸோ ஃபண்டமெண்டலாக வேறு லெவல் ஒர்க் பண்ணியிருக்காரு, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு அந்த டைம் ஸ்பார்க் ஆச்சு. அப்போ இருந்து என்னோட மைண்டில் பிரதீப் ரங்கநாதனை எடுத்து மைண்டில் போட்டுப்பேன். எப்பயுமே என்னோட மைண்டில் செக்லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனில் அவர் மட்டும்தான் இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து மூவி போயிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து நிறையா மூவி போக மாட்டேன். அன்றைக்கி போகாது இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்போன்னு இப்போ தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவி போகிறாங்களா அப்படின்ட்டு அவங்க கூட மூவி போயிட்டேன். போய் உட்காந்து தேட்டரில் லவ் டுடே மூவி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு மூவி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையடா, டைரக்டரும் நல்லா செஞ்சுருக்கான், ஹீரோவும் யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, புதுசாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, மூவி நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி, இந்த அளவு மாஸ்டர் பீஸை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு போய் சர்ச் பண்ணால் பிரதீப் ரங்கநாதன்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி கோமாளி படத்தோட டைரக்டர்ன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, என்னமோ பண்ணியிருக்காங்க போல், ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஸ்மார்ட் காட்சை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த டைரக்டரோட இன்டர்வியூஸை பார்த்தா அவர் யார், என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணார் அப்படின்ட்டு எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சது. அப்போ அந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது என் மைண்டில் ஸ்பார்க் ஆனவர் தான். அப்போ வந்து அவர் என்னோட ட்ரூ மெகா இன்ஸ்பிரேஷன். அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட ஃபேன் ஆகாமல் இருக்கவே முடியாது. ஆக்சுவலாக எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஹீரோவை, டைரக்டரெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அவரோட மூவியை பார்த்துட்டோ, அவரோட நடிப்பை பார்த்துட்டோ அவரை வந்து நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கல. அவர் செஞ்ச ஓக்கை பார்த்துட்டு, அவரோட அந்த ப்ரொடக்டிவான ஓக்கை பார்த்துட்டு அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து காலேஜ் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காரு, இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோமாளி படத்தோட டைரக்டர் இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே தான் ட்ரூ மாஸ்டர் பீஸு உள்ளே வருது. என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 வருஷம் ஐடி ஜாப் செஞ்சிட்ருக்காரு. அவருக்குன்னு ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணியிருக்காருன்னா, லவ் டுடே மூவிக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. 2 வருஷம் லவ் டுடே மூவிக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மூவி வந்து எடுத்திருக்காரு. அந்த டைமில் அவர் யோசிச்சிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எடுத்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சோம், இந்த ஃப்ரேமில் இது தான் காட்டணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் முடிவு பண்ணோம். அந்த இடத்துல ஒரு ஹீரோவை காட்டி அவருக்கு ஏன் அந்த பேரை எடுத்து கொடுக்கணும், கஷ்டப்பட்டது நம்ம தானே, நம்ம ஏன் ஹீரோவை நடித்து நம்மளோட ஃபேஸை காட்டி நம்மளுக்கான அந்த ட்ரூ ஓகுக்கான அந்த
பேர் எடுத்துக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. அதனால அவரே படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் ட்ரூ மாஸ்டர் பீஸ். அவரோட ப்ரொடக்டிவான ஒர்க் ஒவ்வொரு நாளும் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் அவரோட இன்ஸ்பிரேஷனால ஆனேன். அவர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், நிறைய சண்டேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவார். அது ப்ரொடக்டிவ். அவரோட ப்ரொடக்டிவ் அதாச்சும் 3 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறத 3 மாதத்தில் அச்சீவ் பண்ணலாம், 1 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறத 2 மாதத்தில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவார். அப்போ இன்ஸ்பிரேஷனலான ஓகே, இவர் தான் ஸோ ஃபண்டமெண்டல், இவரோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை அடிச்சுக்க உலகத்திலே யாரும் இல்லை அப்படின்ட்டு அவரை எடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் மைண்டில் இன்ஸ்பிரேஷனலாக போட்டேன். ரிசல்ட் என்னாச்சு? லவ் டுடே மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிட் ஆச்சு. அந்த படம் ஹிட்டே ஆகலனாலும் நான் அவரோட ஃபேனாக ஆகியிருப்பேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் செய்யணும். இப்போ எனக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டால் போதும், அதுக்காக ஒர்க் பண்ணால் போதும், நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்ட்டு நல்லா பேசுவார். அவர் இன்டர்வியூவை பாருங்கள், பார்த்துட்டு வேணால் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. என்னானாலும் இவர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நம்மளோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்து எனக்கு ஒரே ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரே ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, இவர் ஒரு ஆண்டர்பிரனர், இன்வெஸ்டர், ஃபிலாசபர், இன்னும் நிறைய. இவரை வந்து இது மட்டும்தான் சொல்ல முடியாது, எக்கச்சக்கம் ஏராளம். அவர் யாருன்னா, அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்கிறேன். அவர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட ஹெல்த், நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வெல்த், நமக்கு மணி இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், நம்ம நினைச்சும் போது நம்ம நினச்ச விஷயத்த செய்யணும், உட்காந்து ஒரு சோல்லெஸ் ஜாப்பை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஹெல்த், வெல்த், 3வது ஹாப்பினஸ். உங்ககிட்ட மணி இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஹாப்பியெல்லாம் எல்லாம் வேஸ்ட் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம லைஃப்க்கு தேவையான 3 விஷயம் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவார். இதை சொன்னதுக்காகவே ஒரு 100 வருஷம் அவரோட இன்ஸ்பிரேஷனலாக இருக்கலாம். ஓகே, இவர் தான் என்னோட செகண்ட் இன்ஸ்பிரேஷன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட நவல் ரவிகாந்த். எஸ், இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. பட் இவர் என்னோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபண்டமெண்டலாக பேசுவார். எனக்கு எங்கேயாச்சும் குழம்புறேன், எனக்கு ஏதாச்சும் புரியல, என்ன தெரியலனாலும் அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னால் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக பேசுவார். உலகம் முழுக்க ஊருப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் இருந்தாலும் என்னோட ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர் தாண்டான்னு இருக்கிற அந்த ஒரு ஆள் தான் நம்மளோட நவல் ரவிகாந்த். மணி எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி ரிச் ஆகணும், எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி ஹாப்பியாக இருக்கணும், இது எல்லாத்தையும் ஒரே ஆள் பேசினா எப்படி இருக்கும்? அந்த எல்லாத்தையும் ஒரே ஆள் பேசுகிற என்னோட மாஸ்டர் பீஸ் தான் நம்மளோட நவல் ரவிகாந்த். அவருக்கு இப்போ 65 இயர்ஸ் ஆகுது. அவர் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவார். அவர் பாட்காஸ்ட் பண்ணுவார், அவர் யூடியூப்பில் இருக்கார், ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கார், இன்ஸ்டாகிராமில் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் கோல்டு. ஒவ்வொரு செகண்ட் அவர் சொல்கிறத கேட்டிங்கனாலும் ஒவ்வொரு செகண்டுமே கோல்டாக இருக்கும். என்னோட ஸோ ஃபண்டமெண்டல் த ஒன்லி ஒன் மாஸ்டர் பீஸ் எனக்கு யாருன்னா நவல் ரவிகாந்த். ட்விட்டரில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்வீட்டெல்லாம் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் போட்டது எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா ரிச் ஆயிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்படா பண்ண முடியும் அப்படின்ட்டு போய் ட்விட்டரில் பார்த்தா அவர் போட்டு வச்சுருக்காரு, யூ கேனாட் பி ரிச் பை ரெண்டிங் அவுட் யுவர் டைம். Desire is a contract to me to be unhappy until to get what you want. Be impatient with action but patient with results. ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி எக்கோச்சுக்கோமான ட்வீட்டை போட்டு வச்சுருந்தாரு. இதெல்லாம் செஞ்ச எப்பரா ரிச் ஆவாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னு புரியல அப்படின்னு ரிசர்ச் பண்ணி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் உள்ளே இறங்கினா தலைவன் இறங்கி செஞ்சுருக்காரு. சின்ன வயசில் இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு போயிருக்காரு. அங்கே போய் நிறைய விஷயம் கற்றுருக்காரு. காலேஜெலாம் முடிச்சுட்டு ஜாப் செஞ்சுருக்காரு. ஜாப்லேருந்து வந்துட்டு ஆண்டர்பிரனர், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. அவர் லைஃப்பில் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லுவார். மணியை பற்றி பேசுவார், பீஸை பற்றி பேசுவார், பாடி ஃபிட்டாக இருக்கிறத பற்றி பேசுவார், எல்லாத்தையுமே பேசுவார், ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவார். இவர் எல்லாத்தையுமே கரைச்சி குடித்த ஒரு சூப்பர் காட். எனக்கு அவர் காடுங்க. ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் வேலை செஞ்சால் நீ ரிச் ஆக மாட்டேன். நீ ரிச் ஆகணும்னா உனக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஈக்விட்டி இருக்கணும், உனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். நீ தனியாக இருக்கும்போது உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியலன்னா உன்னால் எங்கேயுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. நீ வந்து ஏன் ஹாப்பியாக இருக்க முடியலன்னா உன்னோட மைண்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரில. அந்த மாதிரி நிறைய இருக்கும். எப்படி நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்மளோட பாடி ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளோட மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணலாம்.
ஆ ஆ ஆ எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன் தான். நீ ஒரு கரியரை பில்ட் பண்ணுறன்னா 10 வருஷம் ஆகும். நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் இருந்தனா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே லாங் டேர்ம் ரிட்டர்ன். நீங்கள் ஜாப்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்கள் உங்களோட ஜாப் செஞ்சால் ரீச் ஆக முடியுமா? நீங்கள் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது? எல்லாங்களையும் ஒருத்தர் இறங்கி அடிப்பார். அவரை தான் நம்ம நவல் ரவிகாந்த். அவர் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பாட்காஸ்ட் பண்ணுவார். ஒவ்வொரு செகண்டுமே வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேசுவார். அவரோட எல்லாத்தையும் என்னால் ஒரு வீடியோ சொல்ல முடியாது. நான் பேசுனேன்னா 11 மணி நேரம் வீடியோ போயிடும். அதையும் தாண்டி போயிடும். அதனால் அவரோட யூடியூபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அவரை செக் பண்ணி பாருங்கள். மாதிரி என்னோட 2வது இன்ஸ்பிரேஷனுக்கு அடுத்தது 3வது ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, அவர் என்னோட தலை. அவர் யாருன்னா, நான் வந்து நிறைய புக் படிப்புல. நீங்கள் எல்லோரும் நிறைய புக் படிப்பீங்க. நான் இந்த ரிச் டேட் புவர் டேட் படித்தேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச் படித்தேன், சைக்காலஜி ஆஃப் மனி, இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேர்ன், இந்த ஹூக்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக் படிப்புல. அந்த புக் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த புக்கில் சொன்ன விஷயம் பிடிக்கும். அதில் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் போயிருக்கும். ஆனால் ஒரு புக் படித்தா எனக்கு சொல்கிறேன், அந்த புக்கையும் தாண்டி அந்த ஆத்தரை ரொம்ப பிடிச்சது. ஓகே, இவர் தானே இந்த புக் எழுதினார். அப்போ அவர் அந்த லைஃப்பை வாழ்ந்துருந்தால் தானே அந்த புக் எழுதியிருக்க முடியும். அப்போ அவர் மைண்ட் செட் எவ்வளோ பக்காவாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அவர் வேறு யாரும் இல்லை. நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் பேசியிருப்பேன். இந்த 4 hour ஒர்க் வீக்னு கத்திருப்பேன். அவர் தான் நம்மளோட டிம் ஃபெரிஸ். இந்த 4 hour ஒர்க் வீக்கோட ஆத்தர் டிம் ஃபெரிஸ். இன்சேனாக இருக்கும் அவரோட புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும். என்னோட தலை டிம் ஃபெரிஸ் வந்து கொஞ்சம் வேற ரகம். சிமிலர் டு நவல் ரவிகாந்த். அதாச்சும் நம்ம வந்து நம்மளோட ஜாப் செஞ்சு நம்ம ரிச் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவார். ரிச் யார், நியூ ரிச் யாருன்னு சொல்லுவார். எப்படி மணியை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லுவார். நம்ம எப்படி டைமை ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவார். எப்படி நம்மளோட ஒர்க் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு சொல்லுவார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட் எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பார். டீல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். டீல்னா டெஃபினேஷன். உனக்கு என்ன வேணும்? நீ ரிச் ஆகணுமா? இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எலிமினேஷன். தேவையில்லாத குப்பையெல்லாம் எலிமினேட் பண்ணு. உன்னோட டைம் எடுத்துகிட்டு போகிறவங்களை எலிமினேட் பண்ணு. தேவையில்லாத விஷயம், டைம் கன்சியூமிங் விஷயத்தெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணு. எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். எலிமினேட். அதுக்கப்புறம் ஏன்னா ஆட்டோமேட். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரேம் ஒர்க்கெலாம் பில்ட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட் பண்ணிடு. உட்காந்து நீயே செஞ்சுட்டு இருக்காது. அது உனக்காக ஒருத்தங்களே செய்ய வை. அவுட் சோர்ஸ் பண்ணு. இந்த மாதிரி என்னென்னா வேணுமோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவார். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவரை பிடிச்சது இந்த ஒரு விஷயத்தினால்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் என்னென்னா, அதாச்சும் நீ வந்து உன்னோட டைம் வந்து ஃப்ரீ பண்ணிட்ட, ரிச் ஆகிட்ட, எல்லாம் பண்ணிட்ட. இதெல்லாம் எதுக்கு பண்ணனா, நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, நம்ம நினச்ச விஷயத்தை நினச்ச நேரத்தில் செய்கிறதுக்கு. ஸோ உன்னோட டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு நீ போய் வேறு பிஸ்னஸ் பண்ணாத, வேறு எதுவும் செய்யாத. உனக்கு பிடிச்ச விஷயத்த செய். நீ ஒரு வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறியா போ. சும்மா இருக்குன்னு நினைக்கிறியா சும்மா இரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்லுவார். செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. புக்கை போய் வாங்கி படிங்க, வாங்காமல் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அந்த புக்கை படித்து முடிச்சிடுங்க. டிம் ஃபெரிஸ் என்னோட ட்ரூ மாஸ்டர் பீஸ். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே டிம் ஃபெரிஸ் தான். லைஃப்பை ஹாப்பியாக லீவ் பண்ணுறதுன்னு வந்துட்டாலே டிம் ஃபெரிஸ் தான். நீங்கள் நிறைய மணியை ஏர்ன் பண்ணிவிட்டு இன்னும் எப்படி நிறைய மணியை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல், எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காகவே நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நிறைய சொல்லியிருப்பார். அந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. அவர் டிம் ஃபெரிஸ் ஷோ அப்படின்ட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவார், கேளுங்க. ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அடுத்து என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, வேர்ல்டுலேயே ஒருத்தர் வந்து ரொம்ப பூராக இருக்கார். அவர் வந்து வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆகியிருக்காரு. அவர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என் தலைவன் ஈலான் மஸ்க். ஈலான் மஸ்க் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னோட யூடியூப் சேனலோட பேனர் பார்த்திங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பேனரில் ஈலான் மஸ்க்கை தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டோரி கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆனவன் தான். அப்படியே ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து டெஸ்லா ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவரை ஃபயர் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேமிலி அவங்கள விட்டு போயிடுறாங்க. என்ன மோசமான விஷயம்லாம் லைஃப்பில் நடக்கணுமோ அதை விட மோசமாக அவருக்கு நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் மேன், ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேனாக இருக்காருன்னா கேட்டாலே புல்லரிக்குது. அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பெரிய வேர்ல்டுலே பெரிய கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸோட ஹெட் ஆனீங்க அப்படின்னு கேட்டால், நான் நிறையா புக்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார். வாட், நிறையா புக்ஸ் படிச்சிங்களா எப்படின்னு கேட்டால், நான் செல்ஃபாக படித்தேன்னு சொல்லுவார். வாட், செல்ஃபாக படிச்சிங்களா? கேட்கவே இன்சேனாக இல்லை? வேர்ல்டுலேயே ஒரு பெரிய கம்பெனி, பெரிய தலை, புக் படித்து செல்ஃபாக புக் படித்து ஆயிருக்காரு. யூனிவர்சிட்டி போகல, எங்கேயும் போகல. நிறைய இருக்கும் அவரை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலில் சொல்லுவேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இன்னொரு என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷன்
என்னோட யூடியூப் சேனலோட பேனராக அவர் வச்சுருப்பேன். எலான் மஸ்க் இவரை பற்றி ரொம்ப பேசிடுவேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு நான் இங்கே அப்படியே அவரை பற்றி லைட்டாக சொல்லிட்டு வர்றேன். அவர் ட்விட்டரில் போய் பார்த்தா அவரும் எலான் மஸ்க்கும் ஜுகர்பர்க்கும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இருந்தாலும் என்னோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன் எலான் மஸ்க், எலான் மஸ்க், எலான் மஸ்க். ஐயோ, லேப்டாப் விழுந்திருக்கும். உங்களோட இன்ஸ்பிரேஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.